சஷ்டி விரதத்தின் சிறப்புகள். கந்த சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானை வழிபடும் மிகவும் சிறப்பான விரதங்களில் ஒன்று. இந்த விரதத்தின் சிறப்புகள் பல. வினைப்பாவங்களைப் போக்கும் விரதம் இருப்பதால் நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும். செல்வம் செல்வாக்கு. முருகனின் அருளால் செல்வம் செல்வாக்கு அழகு அறிவு போன்ற நன்மைகள் கிடைக்கும். ஆன்மீக வளர்ச்சி. ஆணவம் கன்மம் மாயை போன்ற குணங்களை நீக்கி ஆன்மீகத்தில் முன்னேற உதவும். மோட்சம் இறுதியில் மோட்சத்தை அடைய உதவும். சூரசம்ஹாரம். சூரன் போன்ற அசுர சக்திகளை வீழ்த்திய முருகனின் வீரத்தை நினைவுபடுத்தி நம் உள்ளத்தில் உள்ள எதிர்மறை சக்திகளை அழிக்க உதவும். விரதம் இருக்கும் முறை. உணவு மற்றும் உறக்கத்தை குறைத்து தியானம் பஜனை போன்றவற்றில் ஈடுபட வேண்டும். கந்தபுராணம் கந்தரனுபூதி போன்றவற்றை ஓதி முருகனை நினைத்து வழிபட வேண்டும். சஷ்டி தினத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். விரதத்தால் கிடைக்கும் பலன்கள். உடல் நலம் மேம்படும். மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். முக்கிய குறிப்பு. விரதம் என்பது வெறும் உணவை விடுவது மட்டுமல்ல. அது ஒரு ஆன்மீக பயணம். இந்த பயணத்தில் நாம் நம்மை மாற்றிக்கொண்டு ஒரு மேம்பட்ட மனிதராக மாற வேண்டும். மேலும் விவரங்களுக்கு கந்த சஷ்டி விரதம் குறித்த பல கட்டுரைகள் மற்றும் வீடியோக்களை இணையத்தில் காணலாம். உங்கள் குரு அல்லது ஆன்மீக குருவின் ஆலோசனையை பெறலாம். Disclaimer. இது பொதுவான தகவல் மட்டுமே. விரதம் இருப்பதற்கு முன் உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசிக்கவும். ஒவ்வொருவரின் நம்பிக்கை மற்றும் பழக்கவழக்கங்கள் வேறுபடலாம். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். Would you like to know more about a specific aspect of the Sashti Vratam?